ஆல் இது முனிஸ்மஸ் சேனல். இந்த சேனலில் 11ஆம் வகுப்பு கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் 3rd சாப்டர் முக்கோணவியலில் பக்கம் 121 உள்ள எடுத்துக்காட்டு 3.6வது கணக்கு பார்ப்போம். 5 சென்டிமீட்டர் ஆரம் மையக்கோணம் 15 டிகிரியை கொண்ட வட்ட வில்லின் நீளம் காண்க. வில்லின் ஆரம் ரேடியஸ் r = 5 சென்டிமீட்டர். மையக்கோணம் தீட்டா டிகிரி 15 டிகிரி. இந்த 15 டிகிரி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு டிகிரி மதிப்பில் இருக்குது. ஃபார்முலாவில் ஆர்ஐஎன் மதிப்பில் தான் இந்த ஆர் தீட்டாவோட மதிப்பு இருக்குது. அதாவது வில்லின் நீளம் s = ஆர் தீட்டான்னு எழுதுகிற ஃபார்முலாவில் இந்த தீட்டா ஆர்ஐஎனில் தான் இருக்குது. அப்போ நம்ம அந்த 15 டிகிரியை ஆர்ஐஎன்னாக மாற்றிட்டோம்னா தான் நம்ம கால்குலேஷன் போட முடியும், சம போட முடியும். அதனால் இந்த 15 டிகிரியை ஆர்ஐஎன்னாக மாற்றுறதுக்கு இன்ட்டு π/180 போட்டால் ஆர்ஐஎன்னாக மாறிடும். இப்போ 15 × π/180, பை அப்படியே இருக்கட்டும். இப்போ 15வது வாய்ப்பாட்டில் ஒரு 15 15, 12 15 180. அப்போ நமக்கு π/12 ஆர்ஐஎன் கிடைக்கும். இப்போ வில்லி நீளத்துக்கு உள்ள ஃபார்முலா படி s = ஆர் தீட்டானா ஆர் ரேடியஸையும் நம்ம இந்த தீட்டா ஆர்ஐஎன் மதிப்பையும் பெருக்கினா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஆர் ரேடியஸோட மதிப்பு 5 சென்டிமீட்டர் இன்ட்டு π/12 சென்டிமீட்டர். இதான் வில்லின் நீளம். இதை ஷார்ட்டாக 5/π/12 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கணக்கு பார்ப்போம். எடுத்துக்காட்டு 3.7ல் 2 வட்டங்களில் ஒரே அளவு கொண்ட வில்லின் நீளங்கள் 30 டிகிரி மற்றும் 80 டிகிரியை மைய கோணங்களாக தாங்கும்போது அவ்விரு வட்டங்களுக்கான ஆரங்களின் விகிதம் காண்க. ஆரங்களோட விகிதம் கேட்டிருக்கு. அதாவது r1:r2 கண்டுபிடிக்கணும். வில்லின் நீளம் ஒரே அளவுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தீட்டா மதிப்பும் நமக்கு கொடுத்துட்டாங்க. மைய கோணங்கள் தீட்டா 1 30 டிகிரி. இந்த 30 டிகிரியை நம்ம ஆர்ஐஎன்னாக மாற்றினோன்னா π/6, அதாவது பைங்கிறதோட மதிப்பு 180. இப்போ நீங்கள் 180யை 6ஆல் வகுக்கும் பொழுது நமக்கு 30 டிகிரி கிடைக்கும். ஆர்ஐஎன்னாக மாற்றி எழுதியிருக்கோம். அதே மாதிரி தீட்டா 2 ரெண்டாவது தீட்டா 80 டிகிரி. இந்த 80 டிகிரி எப்படி வரும்னா 4π/9 ஆர்ஐஎன் போடும்போது வரும். பைங்கிறது 180 டிகிரியா, பையோட மதிப்பு π9ன்னு போடும்போது 9 9 20 18 0 4 20 டிகிரி 80 டிகிரி. அதனால் நம்ம 4π/9 ஆர்ஐஎன்கள்னு எழுதியிருக்கோம். நமக்கு வில்லின் நீளம் எல்லோட மதிப்பு r1 தீட்டா 1 ஆர் தீட்டா. நமக்கு இந்த வில்லின் நீளத்தை வச்சு நமக்கு விகிதத்தை கேட்டிருக்காங்க. அதனால் வில்லின் நீளம் சமம்னு ஒரே அளவு கொண்ட வில்லின் நீளம். அப்போ வில்லின் நீளம் சமம் தானே. அதனால் r1 தீட்டா 1 = r2 தீட்டா 2. நமக்கு ஆரத்தோட மதிப்பு கேட்கல, விகிதம் தான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம r1 r2 அப்படியே வச்சுட்டு இந்த ஃபார்முலா எழுதுவோம். r1 நம்ம இங்கே கண்டுபிடிச்ச ஆர்ஐஎனோட மதிப்பு 30 டிகிரி π/6 r1. அப்புறம் r2 நமக்கு தெரியாது. தீட்டா 2வோட மதிப்பு 4π/9 ஆர்ஐஎன். இப்போ தீட்டாவோட மதிப்பு எழுதியிருக்கோம். r1/r2 நமக்கு வேணும். r1/r2ங்கிறது தான் r1:r2. அதாவது நம்ம கொஷினில் கேட்டிருக்கிற வட்டங்களுக்கான ஆரங்களின் விகிதம். இப்போ r1/r2ங்க இந்த r2வை நம்ம ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட்டில் கொண்டு வரோம். அதேமாதிரி இந்த π/6ஐ ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறோம். இங்கே π/6ன்னு ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது 6π/πன்னு மாறுது. இப்போ இந்த பையும் இந்த பையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் 2 3 6, 3 9, 4 × 2 8, கீழே 3, பகுதி 3. அப்போ நமக்கு ஆரங்களின் விகிதம் ஆன்சர் 8/3. இப்போ ஆன்சரை எடுத்து எழுதுவோம். வட்டங்களுக்கான ஆரங்களின் விகிதம் ஈக்குவல் டு
8/3. அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர். அடுத்த வீடியோவில் இன்னொரு கணக்கு பார்க்கலாம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.